அங்கே நிற்கக்கூடிய சகோதரர்கள் விரைவாக உள்ளவாங்க. தொழில் இன்ஷால்லா ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரப்பா உட்காருங்கம்மா, சீக்கிரம் உட்காருங்க. அப்படியான 12 தக்பீர்களை கொண்ட தொழுகையானது இது. முதல் ரக்காத்திலே 7 தக்பீர்களும், இரண்டாவது ரக்காத்திலே 5 தக்பீர்களுமாக மொத்தம் 12 தக்பீர்கள். இமாம் தக்பீர் கட்டவுடன் 7 முறை தக்பீர் சொல்வார். அந்த 7 தக்பீருக்கு இடையிலே கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறாக அல்ஹம்து பெரிதொரு சூரா ஓதப்பட்டு முதல் ரக்காத் நிறைவு செய்யப்படும். இரண்டாவது ரக்காத்தில் இமாம் எழுந்து நின்றவுடன் மீண்டும் அதிகப்படியாக 5 தக்பீர்களை சொல்வார். இந்த தக்பீருக்கு இடையிலும் எந்த தஸ்பீகளும் தஹ்மீதுகளும் கிடையாது. இவ்வாறாக 2 ரக்காத்துகள் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு உரை நிகழ்த்தப்படும். இந்த உரையை காய்தாழ்த்தி கேட்க வேண்டும். உரை முடிந்த பிறகு கலந்து செல்லாமல் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஆகையினால அதிகமாக பிரார்த்தனை செய்து கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தக்பீர்களிலே கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லி கொண்டால் போதுமானது. மீண்டும் ஒரு முறை தொழுகை முறை சொல்லிக்கொள்கிறோம். அதிகப்படியான 12 தக்பீர்களை கொண்டது இந்த பெருநாள் தொழுகை. முதல் ரக்காத்திலே 7 தக்பீர்களும், இரண்டாவது ரக்காத்திலே 5 தக்பீர்களும் சொல்லப்படும். இந்த தக்பீர்கள் சொல்லும் பொழுது கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தஸ்பீகளும் தஹ்மீதுகளும் கிடையாது. அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள். சஃபர் நின்றுக்கங்கண்ணே, தொழுகை ஆரம்பிக்க போகுது. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் நமக்கு 2 பெருநாட்களை வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு மதத்தவரும் அவர்களுடைய திருநாட்களை பல்வேறு காரணங்களுக்காக கொண்டாடி வந்தாலும் இஸ்லாம் மார்க்கம் வழங்கியிருக்கிற இந்த 2 பெருநாட்களுமே மிக உயர்ந்த லட்சியத்தையும் நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அடிப்படை என்று சொன்னால், நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள், தப்பான பாதையிலே சென்று கொண்டு இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான், அதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல். இதுதான் இந்த பெருநாளுடைய நோக்கம். இந்த பெருநாளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஒலித்து கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது தான் இந்த பெருநாளுடைய நோக்கம். எதற்காக பெருமைப்படுத்த வேண்டும்? நமக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான். நீங்கள் உலகத்தினுடைய எல்லா சித்தாந்தங்களையும் பாருங்கள், இஸ்லாம் மார்க்கத்தையும் பாருங்கள். இந்த மார்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி நிச்சயமாக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பெருமைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இந்த மார்க்கம் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் முதல்ல இறைவன் யார் என்கிற ஒரு விஷயத்தில் கூட நமக்கு தெளிவு இருந்திருக்காது. தெளிவு இல்லாமல் தான் அந்த மக்கள் இருந்தார்கள். அவர்களாக உருவாக்கி கொண்டவைகளையெல்லாம் அவர்கள் கடவுளாக்கினார்கள். கடவுள் என்பவன் நம்மை உருவாக்கியவனாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் கைகளால் செய்தவற்றையெல்லாம் கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்த சமுதாயத்திற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி உங்களையெல்லாம் படைத்தவன் தான் இறைவன் என்கிற ஒரு சித்தாந்தத்தை அல்லாஹ் சொல்லித்தந்தான். இந்த ஒரு இறைவன் தான் இருக்கிறான். அந்த இறைவன் நம்மளை விட மேலானவன், நம்மை படைத்தவன், நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் தரக்கூடியவன், நம்மை கண்காணிக்கக்கூடியவன். இப்படிங்கிற ஒரு தகுதியோடு இறைவனை போற்றும் பொழுது நமக்கு மூட நம்பிக்கைகள் வழிகேடுகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு வழிகேட்டில் இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி இதை இறைவன் தான், இது இறைவன் இல்லை, இது இறைவன் இல்லை, சூரியன் இறைவன் இல்லை,
சந்திரன் இறைவன் கிடையாது, கடல் இறைவன் கிடையாது, காற்று இறைவன் கிடையாது, நெருப்பு இறைவன் கிடையாது, நாமளாக உருவாக்கி கொண்ட மரம் மட்டைகள் இறைவன் கிடையாது, நம்ம தயாரித்து கொண்ட கற்சிலைகள் இறைவன் கிடையாது. இறைவன் என்று சொன்னால் உங்களை படைத்தவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்கிற இந்த ஒரு கொள்கை உங்களுக்கு கிடைத்தது பெரிய பாக்கியமா இல்லையா? இந்த கொள்கை இல்லை என்று சொன்னால் நம்மை விட தரத்தில் கம்மியானவர்களுக்கு நம்ம கும்பிட்டு கொண்டிருப்போம், வழிபட்டு கொண்டிருப்போம், நம்முடைய நெத்தியை கொண்டு போய் நிலத்தில் வைத்து கொண்டிருந்திருப்போம். இந்த ஒரு கொள்கை நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும். யா அல்லாஹ், இவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறியே, பெரிய பெரிய படித்தவர்கள், பண்டிதர்கள், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஒரு தெளிவு இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறது. பல பட்டங்கள் படித்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு தெளிவு இந்த சமுதாயத்துக்கு என்ன கிடைத்திருக்கிறது? எந்த ஒரு பொருளையும் அந்த பொருளாக பார்க்க வேண்டும், இதுதான் அறிவு. எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார்கள். அப்போ நம்ம கல்லாக மட்டும்தான் பார்ப்போம், சூரியனை சூரியனாக தான் பார்ப்போம், சந்திரனை சந்திரனை தான் பார்ப்போம், பொம்மைகளை பொம்மைகளாகத்தான் பார்ப்போம், காற்றை காற்றாகத்தான் பார்ப்போம், எல்லா விதமான சர்வசக்தியும் இருக்கிற அல்லாஹ் ஒருத்தனைத்தான் இறைவனாக பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை நம்மள்கிட்ட இருக்கும் என்று சொன்னால் நம்மிடத்தில் மூடத்தனம் இருக்காது, நம்மிடத்தில் வழிகேடு இருக்காது, சுயமரியாதை நம்ம எப்போதும் இழக்க மாட்டோம். இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதற்காகத்தான் நம்ம அல்லாஹ்வுக்கு பெருமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய ஒரு 25 ஆண்டுகளுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் பலவித துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லீம் சமுதாயம் பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். தொழுவதற்கு தடை விதிக்கிறார்கள், அது அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகளை உண்பதற்கு தடை விதிக்கிறார்கள், நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு தடை விதிக்கிறார்கள், குண்டுகளை போட்டு அங்கே அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறார்கள். இப்படி பலவிதமான துன்பங்களை இந்த சமுதாயம் அனுபவிக்கும் பொழுது நம்ம மனசில் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த முஸ்லீமாக இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ துன்பப்படுறமேங்கிற மாதிரியான விரக்தி பொதுவாக எந்த மனிதனுக்கு ஏற்படும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நம்ம ஏற்படலை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இந்த மார்க்கத்தை நம்ம போக மாட்டோம். ஏன்னு கேட்டால் அந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் எல்லாம் சாதாரண அற்பமானவை. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே நம்ம நல்ல சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பங்கள் நமக்கு நடக்கிறத மற்ற சமுதாயத்தை விட நம்ம அதிகம் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகிறோமே. முஸ்லீமாக இருக்கிறதுனால தானே இப்படி ஆக்கப்படுறோம்னு யாராவது நினைச்சோமா? யாராவது இஸ்லாத்தை விட்டு பின்வாங்கி ஓடினோமா? எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி இது எங்களுடைய உயிர் நாடியான கொள்கை என்று இருக்கிறோம் இல்லையா? அப்போ இப்படி ஒரு கொள்கையில் இந்த சமுதாயம் இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் நமக்கு அந்த ஏகத்துவ கொள்கையை தந்திருக்கிறான். படைத்தவன் இறைவன், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் விசாரித்து சொர்க்க நரகத்தை பரிசாக அளிப்பான், அதில் நம்ம வெற்றி பெறணும். இந்த நோக்கத்திற்காக நம்ம முஸ்லீம்களாக வாழ்கிற காரணத்தினால் எந்த துன்பங்களையும் கலங்காத ஒரு இது பெரிய பாக்கியம் தானேங்க. நமக்கு இழைக்கப்படுவது போன்ற துன்பங்கள் வேறு யாருக்காவது இழைக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவங்க கூனி குறுகி நடுநடுங்கி என்ன செஞ்சிருவாங்க, பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பார்கள். நமக்கு ஒன்றுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த துன்பங்கள்லாம் ஓரமாக வைத்து விட்டு எப்போதும் போல் நம்ம செயல்படக்கூடிய நிலைமை இருக்குது. இது யார் தந்தது? இது உங்களுக்கு மாத்திரம் எப்படி கிடைத்தது? இந்த பாலஸ்தீன் மக்களுடைய அந்த துன்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் இன்றைக்கும் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெருநாள் கொண்டாடக்கூடிய அளவில் அவன் நிலைமை இருக்குதா? பெருநாள்லேயே குண்டு வீசப்படுகிறது, நூற்றுக்கணக்கான பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள், ரமணானில் சாகிறார்கள், நோன்பு வைக்க முடியவில்லை, நோன்பு துறக்க முடியவில்லை, ஆனால் நோன்பு வைக்கிறார்கள், பச்சை தண்ணீரை குடித்துக்கொண்டு நோன்பு வைக்கிறார்கள், இஸ்லாத்தை பேணுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலில் போய் 75,000 பேர் ஜும்மா தொழுகையில் போய் கலந்து கொள்கிறார்கள். இவ்வளோ குண்டு வீச்சுகளுக்கு மத்தியில் கூட உயிருக்கு அஞ்சாமல் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு அதுக்கு என்ன காரணம்? நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த மன வலிமை, இதான பெரிய பாக்கியம். இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கலங்காத ஒரு மன வலிமை இந்த மாதிரி யாருக்காவது கிடைக்குமானா கிடைக்காது. இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு எந்த ஒரு சமுதாயமும் ஆளாகுமையானால் அவங்க எந்த சித்தாந்தத்தினால் அந்த அடக்குமுறைக்கு உள்ளாகிறார்களோ அதை விட்டு ஓடிடுவார்கள். அந்த மதத்தை விட்டு, அந்த மார்க்கத்தை விட்டு, அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியேறி நமக்கு இது சரிப்பட்டு வராது, நாம் இதில் இருப்பதனால்தான் சிரமப்படுகிறோம் என்று ஓடி இருப்பார்கள். இந்த சமுதாயம் மாத்திரம்தான் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் இந்த உலகத்தினுடைய இன்ப துன்பங்களுக்காக இந்த இஸ்லாத்துக்கு வரவில்லை. நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம், நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்கள் கண்ணியமான மரியாதையான ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இதில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ நம்மளை அடித்து நம்மளை குண்டு வீசி கொள்றான்னு வைங்க. குண்டு வீசி கொள்றதில் நமக்கு இழிவா? யார் இழிவு, யார் கேவலம்? நம்ம அழிக்கப்படுவதில் அவன் வெற்றி கொண்டதாக ஒருத்தர் நினைத்தால் கூட ஒரு பொது பார்வையை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் பக்கம் நியாயம் இருக்குது? நடுநிலை மக்கள் சிந்திப்பார்கள், இவர்கள் அப்பாவிகளாக இருக்கிறார்கள், இவங்க அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து மக்கள் மத்தியில் நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கிறது தான் கருதுவார்கள். நீங்கள் பிறருடைய பண்டிகைகள் நடக்கும்போது நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணுவதில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் ஹோலி பண்டிகையில் பவுடர் அள்ளி வீசுவோம், பள்ளிவாசலெல்லாம் திரை போட்டு மூடுங்கள் என்று சொல்கிறார்கள். இதில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் அவர்கள் ஜெயித்து விட்டு தான் நினைக்கிறார்கள். ஆனால் நன்மக்கள் மத்தியில் பார்வை என்ன? இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அப்படி தானே வரும். இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்க பாட்டுக்கு அராஜகம் பண்ணுறாங்க. அப்போ இந்த மதம் வந்து நல்ல பண்பாடுகளை உருவாக்கி இருக்கிறது, அவர்கள் வந்து காட்டு மிராண்டிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று தானே வெகுஜன பார்வையில் வரும், உலக மக்கள் பார்வையில் வரும். அப்போ எவ்வளோதான் துன்பம் கஷ்டம் வந்தாலும் அந்த துன்பம் கஷ்டத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. எதை பார்க்கணும்? யார் கரெக்டாக இருக்கிறான். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அப்பாவையை அடித்து கொள்றான்னு வைங்க, ஜெயிச்சுட்டான்னு சொல்ல முடியுமா? வெகுஜன மக்கள் பார்வையில் என்ன? இவன் நல்லவன், இவன் கெட்டவன், ரவுடித்தனம் பண்ணுறவன் கெட்டவன், இவங்க அப்பாவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு நன்மதிப்பை தான் பெற்றுத்தரும். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு அவன் எவ்வளவுதான் அடக்குமுறை துன்பங்களை கொடுத்தா கூட நம்ம பக்கம் நியாயத்தின் பக்கம் இந்த சமுதாயம் நிற்பார்கள். இந்த சமுதாயம் வந்து அத்துமீற மாட்டார்கள், இந்த சமுதாயம் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பார்கள், இந்த சமுதாயம் பிறருக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டார்கள். பண்டிகையில் கூட நம்ம தொந்தரவு தர்றோமா? எவ்வளோ ஒரு பண்டிகைகள் கொண்டாடினாங்கன்னு சொன்னால் அது காற்று மாசுபடுதலை ஏற்படுத்தும். அந்த காற்று மாசுபடுறதுனால பலவிதமான நோய்கள் ஏற்படும், பலவிதமான உயிரிழப்புகள் ஏற்படும், குடிசைகள் பற்றி எரியும். அதெல்லாம் செய்யாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்று நம்முடைய பெருநாள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சில கொண்டாட்டங்கள் கொண்டாடும் பொழுது வழிமறிப்பது, போதையில் தள்ளாடுவது, வாகனங்களை செல்ல விடாமல் இடையூறு செய்வது, இதுகளெல்லாம் பண்டிகை என்று மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பண்டிகை என்ன? அல்லாஹ்வை தொழுவது, இறைவன் பெரியவன் என்று ஏற்றுக்கொள்வது. இந்த ஒரு சித்தாந்தத்தை பார்க்கக்கூடிய, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள், ஆனால் இவங்களும் பண்டிகை கொண்டாடுறாங்க, மற்றவங்க பண்டிகை இருக்கிறது, இவர்கள் பண்டிகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சாலைகளை சேதப்படுத்துவது இல்லை, காற்றை மாசுபடுத்துவது இல்லை, நீரில் போய் கரைக்கிறவங்க பேரில் பெயிண்டெல்லாம் கரைச்சி இவங்க மாசுபடுத்துவது கிடையாது. உண்ணுவார்கள், பருகுவார்கள், இறைவனை வணங்குவார்கள், நல்லா சாப்பிடுவோம், நல்ல புத்தாடை அணிவோம், இறைவனை வணங்குவோம். இப்படியான ஒரு பண்டிகை பெருநாள் வந்து வேறு யாருக்காவது கிடைச்சிருக்கிறதா? அதை நம்ம எப்படி பார்க்கணும்? நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குகிறதா, கெட்டவர்களை உருவாக்குகிறதா? நம்மிடத்தில் நல்ல பண்புகளை உருவாக்கி இருக்கிறதா, கெட்ட பண்புகளை உருவாக்கி இருக்கிறதா? அந்த பார்வையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் நல்லவனாக இருக்கிறேன், அது எனக்கு போதும். கஷ்டத்தை எனக்கு வலியவன் வந்து அடக்குமுறை செய்வன், ஆட்சியில் உள்ளவன் எனக்கு கஷ்டத்தை தருவான். கஷ்டத்தை தந்தாலும் பொது வெகுஜன பார்வையில், நல்ல மக்களுடைய பார்வையில் யார் நல்லவன் யார் கெட்டவன்? இவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க, இவன் தான் கெட்டவனாக இருக்கிறான், இவன் அராஜகம் பண்ணுறாங்க, இவங்க வந்து அமைதியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இந்த சமுதாயத்தில் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அது எதனால் எடுக்கிறோம்? எதனால் நம்ம அடுத்தவருக்கு தொந்தரவு பண்ணாமல் நடக்கிறோம்? எதனால் வந்து இந்த அஹிம்சையான வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை நிறைய ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் தான். அதனால தான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தத்தான் இந்த பெருநாள். பெருநாள் என்ன செய்யணும்? இறைவனை பெருமைப்படுத்தணும். அந்த பயிற்சியை தான் இந்த 1 மாத காலம் நீங்கள் எடுத்தீங்க. நோன்பு வைத்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் பசிக்கினால தான் பல தீமைகளை செய்கிறான். ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் களை வாங்குறான், திருடுறது, மோசடி எல்லாமே எதுக்காக வேண்டி? நல்லா சாப்பிட்றதுக்காகத்தான் என்ன செய்கிறான்? எல்லா விதமான நெறிமுறைகளையும் மீறுகிறான். நாம் என்ன செய்கிறோம்? வீட்டில் உணவு இருக்கும், பசிக்கும், தொடமாட்டோம். அல்லாஹ் தடுத்து விட்டான் என்ற காரணத்திற்காக அந்த உணவை 1 மாத காலம் தொடாமல் கட்டுப்பாடாக இருக்கிறோம். இந்த கட்டுப்பாடு நமக்கு என்ன பயிற்சியை தருகிறது என்று சொன்னால், இறைவன் தடை செய்த காரியங்களை எங்களுக்கு ஏற்படுகிற சிரமத்தின் போது நாங்கள் மீற மாட்டோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எப்படி எனக்கு சொந்தமான ஒரு உணவை கூட அல்லாஹ் தடுத்தான் என்று நான் தவிர்த்து கொண்டேன் என்று சொன்னால் அடுத்தவனுடைய உணவை எடுப்பேனா, திருடுவேனா, மோசடி செய்வேனா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்குவத்தையும் பயிற்சியையும் இந்த நோன்பு உங்களுக்கு தந்திருக்கிறதா இல்லையா? இந்த நோன்பில் பெற்ற பயிற்சியின் மூலமாக எத்தனை சகோதரர்கள் தீய தொழிலிலிருந்து, தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு வருவதையெல்லாம் பார்க்குறோம். நம்ம எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு பணம் கிடைக்கிறதா, பதவி கிடைக்கிறதா, அந்தஸ்து கிடைக்கிறதா, நம்ம கை ஓங்கி இருக்கிறதா, நம்ம அடுத்த அதிகாரம் செலுத்துகிறோமா, அல்ல அடக்குமுறைக்கு உள்ளாக்க போகிறோம், அதை பார்க்க தேவையே கிடையாது.
இந்த கொள்கையில் இஸ்லாம்ங்கிற வழியில் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் நல்ல மனிதனாக வாழ்கிறீங்களா இல்லையா? ஒரு வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து பார்த்தான்னு சொன்னால் இதில் நல்ல மனிதன் யார்? அடுத்தவருக்கு தொந்தரவு செய்கிறவன் நல்ல மனிதனா? அராஜகம் பண்ணுறவன் நல்ல மனிதனா? அடித்து உதைத்து துன்புறுத்துறவன் நல்ல மனிதனா? அவனுடைய உணவை அவன் சாப்பிட்டதற்காக அவன் அடித்து கொள்றானே அவன் நல்ல மனிதனா? யார் நல்ல மனிதன்? அப்போ நீங்கள் நல்ல மனிதன்கிற நிலையில் உங்களால் இவ்வளோ 14 நூற்றாண்டு கடந்த பிறகு அந்த நல்ல மனிதனாக வாழ்கிறீர்கள். அவங்களுடைய எந்த ஒரு கெட்ட செயல்கள்னாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலை. அவங்கள மாதிரி நம்மளும் செய்வோன்னு நினைக்கல. அப்படின்னு சொன்னால் இது பெருமைப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக இல்லையா? இந்த இஸ்லாம்கள மார்க்கத்தில் நம்ம இருக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பெருமைப்படுத்தணும். இறைவா, நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையை தந்திருக்கிறாய், எவ்வளோ பெரிய ஒரு பண்பாடு உள்ள மக்களாக எங்களை ஆக்கியிருக்கிறாய். ஒரு 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 சுனாமியோ ஒரு வெள்ளமோ ஒரு புயலோ வருதுன்னு வைங்க, யாரெல்லாம் நம்மளை அடிக்கிறானோ உதைக்கிறானோ அவனுக்கு போய் உதவுறீங்க. நீங்கள் வெள்ளத்தில் போய் உதவுறது யார்? நீங்கள் தான். முஸ்லீம் சமுதாயம் தான் போய் உதவுகிறது, சொந்த பணத்தில் உதவுகிறது. எந்த ஒரு ஓட்டு பொறுக்குவதற்காக இதை உதவலை. நம்ம மார்க்கம் நமக்கு இதை கற்றுத்தந்திருக்கிறது, மனிதாபிமானத்தை கற்றுத்தந்திருக்கு என்பதற்காக வேண்டி அவங்க எவ்வளோ பெரிய அடக்குமுறை கெட்ட செயல் செஞ்சாலும் அநீதி இழைத்தாலும் ஒரு துன்பம் என்று வரும்பொழுது அவர்களுக்கு உதவக்கூடிய பண்பாடு நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கா இல்லையா? பிறகு எல்லாரையும் விட முந்தி கொண்டு நம்ம ஏன் உதவக்கூடிய நிலையில் போகிறோம்? சுனாமியின் போது நம்ம முஸ்லீம்கள் தான் போய் நிற்கிறாங்க, வெள்ளம் வந்தால் முஸ்லீம்கள் தான் நிற்கிறாங்க, புயல் வந்தால் முஸ்லீம் தான் நிற்கிறாங்க, பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்தவங்களை முன்னேற்றுவதற்கு பாடுபடுகிறார்கள். எந்த ஒரு அரசாங்கத்துடைய தயவையும் எதிர்பார்க்காம சொந்த உழைப்பில் சொந்த பணத்தை போட்டு பிற மத மக்களும் நன்றாக இருக்கணும்னு உழைக்கிறீங்களே, இந்த ஒரு நற்பண்பை யார் உங்களுக்கு கற்றுத்தந்தா? எந்த கட்சி கற்றுத்தந்துச்சு? எந்த ஒரு இயக்கத்தில் இதை கற்றுக்கொண்டீர்கள்? அல்லாஹ் கற்றுக் கொடுத்துக்கிறான். அல்லாஹ் காட்டி அந்த வழி நமக்கு இப்படி சொல்லித்த மனிதன் தான் யார்? மனிதனுக்கு நேர்மையாக நடக்க வேண்டும், மனிதர்களுக்கு உதவ வேண்டும். மனிதனுக்கு உதவினால்தான் அல்லாஹ்வுக்கு உதவுதா ஆகும். யார் ஒரு அடியானுக்கு உதவுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறான் என்கிற சித்தாந்தத்தை உங்களுக்கு பாடமாக உங்களுக்கு விதைத்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் இந்த மாதிரி மேம்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். இதுக்கு பெருமைப்படுத்தணுமா இல்லையா? அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறவங்க நம்ம இருக்கிறோம். கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் பார்க்காதீங்க. இதெல்லாம் அற்பத்திலும் அற்பமான சின்ன உலகம். அவன் இன்னைக்கு போனால் நம்ம நாளைக்கு போயிட போகிறோம். குண்டு போட்டு 20 வயசில் அவன் செத்தான்னா குண்டு போடாமல் இருந்தால் நீங்கள் என்ன 200 வருஷம் வாழ போகிறீங்களா? நம்மளும் சாகத்தான் போகிறோம். எப்போ சாகுறோம், எப்படி சாகுறோம் என்பதை விட நாம் நல்ல மனுஷனாக இருக்கிறோமா, நல்ல பண்போடு இருக்கிறோமா அப்படிங்கிற அடிப்படையில் சிந்தித்து பார்த்தீர்களே. ஆனால் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வை அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு அறிவை தந்திருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு தெளிவை தந்திருக்கிறானே, இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உள்ள சமுதாயமாக நம்மளை மாற்றியிருக்கிறானே அப்படிங்கிற ஒரு தொழுகையை நம்ம நடத்த போனால் கூட கடவுளை வழிபடுவதற்காக வேண்டி கையை கழுவி முகத்தை கழுவி அழகான முறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு சுத்தமாக போய் இறைவனை வழிபடுறோங்கிற ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? வேறு வழிபாட்டு தலங்கள்லாம் போனால் என்ன பிசுக்கெடுத்து உள்ள நுழைய முடியாத நிலையில் இருக்கும்போது நம்முடைய பள்ளி வாசல்கள் என்ன மாதிரி எல்லாம் ஆக்கி தந்திருக்கிறான். எல்லாம் தூய்மை. நீங்கள் தூய்மையாக இருக்கணும், நீங்கள் தொழுகிற இடம் தூய்மையாக இருக்கணும், எல்லாமே நீங்கள் அணிந்திருக்கிற ஆடை தூய்மையாக இருக்கணும். எல்லாத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கி பார்த்தா பெரிய பெரிய நகரங்களில் படித்தவர்கள் வாழ்கிற நகரங்களில் நடு ரோட்டில் பிரதான சாலைகளில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிற காட்சியை பார்க்குறீங்க. முஸ்லீம்கள் இப்படி கழிப்பார்களா? நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள். அதில் 4 பேர் பார்ப்பார்கள் என்ற இந்த வெக்க உணர்வும் கிடையாது. அந்த சிறுநீர் தெறிக்குமே, பிறர் மீது படுமே என்கிற உணர்வும் கிடையாது. அந்த இடத்துல நாற்றம் அடிக்குமே, பிறர் நடந்து போக முடியாது அப்படிங்கிற கிடையாது. உங்களுக்கு என்ன சொல்லி தரப்படுது? சிறுநீர் போனாலும் நீங்கள் அந்த இடத்தை கழுவ வேண்டும், சிறுநீரையும் சுத்தம் செய்ய வேண்டும். மலம் மட்டும் சுத்தம் செய்வது அல்ல, சிறுநீரையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தந்த காரணத்தினால் நாம் சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த ஒதுங்கி, பெண்கள் ஒதுங்குவாங்கள்ல அந்த மாதிரி முஸ்லீம்கள் ஆண்களும் ஒதுங்குறோம். பெண்கள் எப்படி ஒதுங்கி போய் அந்த சிறுநீர் கலைப்பதற்கு ஒரு இடம் தேடுவார்களோ அந்த மாதிரி நிலையில் ஒரு ஆண்களையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே. இது எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு. அப்போ இதெல்லாம் வேறு யாருக்கும் இல்லாமல் நமக்கு மாத்திரம் இருக்கிறத, நம்ம சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் இந்த நிலைமை இருக்கிறது. இப்படி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா வகையிலும் இறைவன் மேலாக்கிறோம். நம்ம எந்த வகையில் உரசி பார்த்தாலும் சரி, இவங்க நல்ல மக்கள்ப்பா, நல்ல பண்பாடு உள்ள மக்கள், அறிவுள்ள மக்கள். அதே மாதிரி மனிதன் காலில் மனிதன் விழுந்து கும்பிடுகிற காட்சி நீ உலகத்தில் பார்க்குறீங்க. நம்மளை மாதிரி ஒரு மனுஷன், மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற மனுஷன், நம்மளை விட அதிக ஆசை உள்ள ஒரு மனுஷன், அவன் மத குருன்னு வந்துட்டான்னு சொன்னால் அவன் காலில் விழுகிறது, அவன் எச்சில் படுத்தியதை சாப்பிடுவது, அவன்கிட்ட கையில் போய் ஆசி வாங்குவது, என்னமோ இவனை வெற்றி பெற செய்யும் நம்புவது என்று போய்கொண்டிருக்கிறார்களே. முஸ்லீம் அப்படி செய்வானா?
முஸ்லீம்கள் யாரும் யார் காலில் விழலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு ஆன்மீகத்தில் முதல் இடத்தில் உள்ள குரு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் குரு யார்? நபிகள் தான். அவங்க என்ன சொன்னாங்க? எவன் காலில் எவன் விழக்கூடாது, என்னுடைய காலில் விழ வேண்டும் என்று ஒரு அனுமதி கேட்கிறார்கள். நான் அனுமதிக்க மாட்டேன், யாருடைய காலிலும் எவர் விழக்கூடாது என்று சொல்லி தந்தாங்களே. இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறோமா இல்லையா? விளங்காத சில அறிவியனராக இருக்கிற முஸ்லீம்கள் அவர்களை மற்றவர்களை பார்த்து பழகி இந்த மாதிரி காலில் விழக்கூடிய சின்ன ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் அது காலில் எந்த மனுஷனை மட்டும் பார்க்குறதே இல்லையா? இவன் மனுஷன், இவனுக்கு என்ன சக்தி இருக்குது? மனுஷனுக்குள்ள சக்தி தான் இருக்கிறது. இவன் சாப்பிட்றான், இவன் மலஜலம் கழிக்கிறான், இவன் தூங்குகிறான், இவன் நோய்வாய்ப்படுகிறான், தேவை உள்ளவனாக இருக்கிறான். இவங்கால நான் எதுக்கு கொடுக்கணும்? இவன் எப்படி எனக்கு தேவையை பூர்த்தி செய்வான் என்று ஒரு மனிதனை மனிதனாக மட்டும் பார்க்கக்கூடியதுங்கிற சின்ன ஒரு விஷயமா? பெரிய பெரிய சித்தாந்த சீர்திருத்தவாதிகள்லாம் பல நூறு ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணி கூட அதை ஒழிக்க முடியலை. ஆனால் இஸ்லாம் நினைஞ்சிருக்குது, இவ்வளோ நாளைக்கு பிறகு கூட முகமது நபிக்கு நம்ம சிலை வைக்கல, கடவுள் இல்லைன்னாங்க, சீர்திருத்தம் பேசுனாங்க, அவங்களும் சிலை வச்சுவிட்டாங்க. சிலையை வச்சு அந்த சிலைக்கு மாலையை போடுறாங்க. நபிகள் நாயகத்துக்கு சிலையும் கிடையாது, மாலையும் கிடையாது. இந்த எல்லா பகுத்தறிவும் விஞ்சின பகுத்தறிவு நமக்கு தரப்பட்ட பகுத்தறிவு எப்படி? யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பகுத்தறிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரசூலுல்லாவுக்கு சிலை கிடையாதுல்ல, சிலை உண்டாகலாம். ஆனால் என்ன செய்கிறாங்க? கடவுள் இல்லைன்னு சொன்னார் பெரியார், அவருக்கு சிலையை வைக்கிறாங்க. அந்த சிலைக்கு என்ன சக்தி இருக்குன்னு கேட்டார். அங்கே மலர் வளையத்தை வைக்கிறாங்க. சில அது உணருமாண்டு இந்த கேள்வி கேட்டவங்க அந்த காரியத்தை அவங்களே செய்கிறாங்க. பகுத்தறிவு பேசினவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? நீங்கள் இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்களே, நபிகள் நாயகத்துக்கு செய்ய மாட்டேங்கிறீங்களே. நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மதீனாவுக்கு போனீங்க என்று சொன்னால் அறியாத மக்கள் தெரியாமல் கை அந்த பக்கம் தூக்கி முகமது நபின்னு கையேந்திட்டாங்கன்னா அங்கே உள்ள போலீஸ் அடிக்கிறாங்கள. அல்லாட்ட கேளு, எதுக்கு நீ மனிதர்கிட்ட கேட்குற? நபிகள் நாயகத்தில் கூட பிரார்த்தனை செய்ய போனீங்கன்னா அங்கே உள்ள காவல்துறையினர் என்ன செய்கிறாங்க? அறியாத மக்களை அடித்து விரட்டுறாங்க. அப்போ இந்த தன்மை எது உங்களுக்கு கற்று தந்திருக்கிறது? இந்த மாதிரியான ஒரு தெளிவை அல்லாதான் மனிதன் தான். எந்த மனுஷனும் இறைத்தன்மை பெறவே முடியாது. செத்தாலும் சரி, உசுரோடு இருந்தாலும் சரி, எந்த ஒரு மகானும் ஞானி என்று சொல்வதெல்லாம் நாமளாக சொல்லிக்கொள்ளக்கூடிய பொய் வார்த்தைகள். எவனும் ஞானி கிடையாது, எவனும் மகான் கிடையாது, அனைத்தும் பொய், பித்தலாட்டம். ஞானியா மகானா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த ஒரு போதனை இஸ்லாம் உங்களுக்கு கற்று தந்திருக்கா இல்லையா? இதில் உறுதியாக இருந்தால் எவ்வளோ பெரிய கண்ணியமான வாழ்க்கையை வாழுவீங்க. அதனால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நம்ம இந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் என்று சொன்னால், இந்த பெருநாளில் அதிகாலையில் தொழுகிறோம் என்று சொன்னால் அடிப்படை காரணம் என்ன? எங்களுக்கு இறைவன் இஸ்லாம்ங்கிற இதுதான் நமக்கு பாக்கியமே. காசு பணம் கஷ்டம் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்ம கிடைச்ச பாக்கியம் என்ன? எதில் கம்பேர் கடவுளுக்குள்ள எடுத்து பார்த்துக்கிறங்க. வணக்க வழிபாடு இருங்க, நம்முடைய கல்யாணங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம குடும்பங்களில் நிகழ்ச்சி எடுத்து பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகவே எடுத்துக்கிறங்க. இவ்வளோ பெரிய மக்கள் கூடி எங்கேயாவது சலசலப்பு இருக்குதா? இந்த மாதிரி ஒரு மக்கள் கூடுனால் என்ன மாதிரி நடப்பார்கள்? அப்படி நம்ம நடக்கிறோமா? இதை விட லட்சக்கணக்கான மக்கள் கூடினால் இதே மாதிரி தான் இருப்போம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பண்பாடுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லி அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த பெருநாள். அதனால் நீங்கள் எந்த ஒரு கலக்கத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு, இறைவா நீ இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய், அதற்காக உன்னை பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி தொழுகை முடிந்த பிறகு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்திவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பெருநாள் அன்னைக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த துவாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு தான் பெண்களை எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. குறிப்பாக அந்த பாலஸ்தீன் மக்கள் விடுதலை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள். அவர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிற கொடூர ஆட்சியாளர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி முறையிடுங்கள். உங்களுடைய தேவைகளையும் கேளுங்கள் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.